எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள எத்தனை பேர் ரொம்பவும் லோன்லியா இருக்கிற மாரி ஃபீல் பண்றீங்க? அதாவது நமக்குன்னு யாருமே இல்லாம ரொம்பவும் லோன்லியா எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? அப்படி ஃபீல் பண்ணும்போது என்னைக்காச்சும் நீங்க ப்ரே பண்ணியிருக்கீங்களா? கடவுள்கிட்ட ரொம்ப லோன்லியா இருக்கேன். எனக்குன்னு யாராச்சும் குடுக்க முடியுமா? அப்படின்னு ஹே காய்ஸ், இந்த மாதிரி மூவியை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறனால நமக்கு வந்து யூடியூப் சைட்லேருந்து மானிட்டைஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனலே எடுத்துக்கலாம். இந்த சேனலை ஒரு மூவியை அப்படியே பார்த்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தமிழில். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னாக்கு கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேலேயே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதுவும் இந்த சேனல் மானிட்டைஸ் ஆன சேனல் தான். இன்னொரு சேனல் காட்டுறேன், சுட்டக்கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். இந்த சேனலும் பார்த்தீங்கன்னாக்கு மானிட்டைஸ் ஆன சேனல் தான். இந்த மாதிரி நம்ம எப்படி வீடியோ கிரியேட் பண்ணி அதை மானிட்டைஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு மூவியை நம்ம ரிவ்யூ பண்ணுறதா இருந்தால் சில டெக்னிக்லாம் நம்மளுக்கு அது தேவைப்படும். இதெல்லாம் ரொம்பவே பெரிய பெரிய சேனல் தான் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு மிஸ்டர் தமிழா, தமிழ் வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ட்ரிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள்கிட்ட என்ன எடிட்டர் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இன்ஷாட் அப்படிங்கிற எடிட்டர் யூஸ் பண்ணி நியூ கொடுத்துட்டு என்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு மூவி கிளிப்பிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிளிப்பை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உதாரணத்துக்கு கிளிப் எடுத்துட்டேன். இப்போ இந்த கிளிப்பை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வேற ஒருத்தவங்களோட வீடியோவிலேருந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை க்ராப் பண்ணிடலாம். க்ராப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கும் இதோட நம்ம வந்து இதை வந்து ரொட்டேட், அதாவது இதை வந்து மாற்றணும் நம்ம. அதாவது எப்படின்னா ரொட்டேட் பண்ணுறதை தான் நான் சொல்கிறேன். ஃப்ளிப் பண்ணிடணும் நம்ம. ஃப்ளிப் பண்ணிவிட்டு இதோட குரல் சவுண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் ஸ்பீடாக வைக்கணும். ஏன்னா அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் வந்து நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இது காப்பிரைட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சிடுறேன். ஸ்பீடாக வச்சுட்டு எப்படி வைக்கணுமா வச்சுக்கோங்க. ஸ்பீடாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க, ஸ்லோவாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க. இருந்தாலும் அதோட மினிட்டுக்கு வந்து நீங்கள் வரக்கூடாது. கொஞ்சம் அதிகமாகவோ இல்லாட்டி கொஞ்சம் குறைவாகவோ தான் இருக்கணும். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் வந்து கண்டுபிடிக்காது. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஏதாச்சும் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். உதாரணத்துக்கு லவ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு, ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி இங்கேயும் ஒரு கேப் இருக்குது, கீழேயும் ஒரு கேப் இருக்குது. இதை நோட்டீஸ் பண்ணிங்களா? அப்படி நம்ம அப்லோட் பண்ணமாக்கும் நம்ம யூடியூப் வந்து ஒரு 2 நாளில் வேணால் கொஞ்சம் நிறைய வியூ பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக யூடியூப் வந்து இந்த ஷார்ட்ஸையோ வீடியோவோ யார்கிட்டையுமே காட்டாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் பிக் ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வரணும். அதாவது ஷார்ட்ஸ் அளவு நம்ம கொண்டு வரணும். இதளவு கொண்டு வரணும். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து எப்படின்னா கண்டினியூஸாக வந்து அதிகமாக வியூஸ் போகும். இல்லாட்டி வந்து வியூஸ் போகும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு காப்பிரைட்டே வராது. உங்களுக்கு மானிட்டைஸுக்கு வந்து நீங்களுமே எலிஜிபிளாகி அப்ளை பண்ணலாம். ஆனால் நான் சொல்கிற ட்ரிக்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதான் ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம் என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதோட இதை வந்து மாற்றிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அதோட ஸ்பீடுக்கு போகணும். ஸ்பீடுக்கு போயிட்டு இதை வந்து கூடவோ இல்லாட்டி ஸ்பீடாகவோ அந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு இதை வந்து நம்ம பிக் ஸ்க்ரீனில் இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட வாய்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டீங்கனாக்கும் உங்களுக்கு வந்து வராது. ஆனால் மற்றபடி சாங்ஸ் எதுவுமே பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இல்லாட்டி உங்களுக்கு காப்பிரைட் வந்து விழுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.